ஆனா அந்த பைசன் படம் வந்து உண்மையிலே நல்லா இருக்காங்களா அப்படின்றத இந்த மூவி ரிவ்யூ அண்ட் தியேட்டர் vlogல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். மார்னிங்கே வந்து டியூட் படத்தை வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் 3 மணி ஷோ பைசன் படத்துக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வெயிட் பண்ற கேப்ல ஓடி போய் வெளியே ஒரு பாதாம் மில்க் வந்து குடிப்பேன் அப்படி சொல்லி கிளம்பிட்டேன். அப்படி குடிச்சிட்டு கடைசில ஒரு பாதாம் மட்டும் அப்படியே மிச்சம் இருந்துச்சு. அது அப்படியே பார்த்தா வரவே மாட்டேங்குது. நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்கறேன், வரவே மாட்டேங்குது. ஓகே, அப்படியே பைசன் படத்துக்கு வந்து டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே வந்து உள்ள வந்து போயிட்டேன். உள்ள போனா பைசன் படத்துக்கு இன்னும் ½ hour டைம் இருந்துச்சு. அந்த டைம்ல என்னடா பண்றது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்கிரீன் 3ல வந்து பைசன் படம் போட வேண்டியது, ஸ்கிரீன் 2ல வந்து காந்தாரா படம் ஓடிட்டு இருக்கு. சரி, யாருக்கும் தெரியாம அப்படியே இந்த ஸ்கிரீன்குள்ள உள்ள வந்து காந்தாரா படத்தை பாத்துறோம் அப்படி சொல்லி உள்ள போயிட்டேன். உள்ள போன உடனே நல்ல சீன் ஓடிட்டு இருந்துச்சு. அப்படியே ஒரு ½ hour அந்த படத்தை பார்த்துட்டு அப்படியே பைசன் படம் போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்படியே வெளியே வந்துட்டு அந்த பைசன் படத்துக்கு வந்து போயிட்டேன். ஓகே, படம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப துருவ் விக்ரம் கபடியில இந்தியா டீம்ல செலக்ட் ஆகி பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடுற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. அப்பதான் பிளாஷ்பேக்ல துருவ் விக்ரம் எப்படி கபடி பிளேயர் ஆனாரு, அங்க இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இந்தியா டீம்ல செலக்ட் ஆனாரு அப்படின்ற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. இதுவே பெரிய மைனஸ் இந்த படத்துக்கு. ஏன் அப்படின்னா துருவ் விக்ரம் கபடி விளையாடி கஷ்டப்பட்டு இந்தியா டீமுக்கு செலக்ட் ஆனாரா இல்லையா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியா இங்கே முடிஞ்சு போச்சு. ஓகே, இதை தாண்டி ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாரி செல்வராஜ் எப்பவுமே அவரோட படத்துக்குள்ள அப்படியே ஆடியன்ஸை இழுத்துப்பாரு. அந்த ஊரும் அந்த ஊர் மக்களும் அங்க வாழ்வியலும் அவ்வளவு அழகா இருந்துச்சு பார்க்க. இப்ப அந்த ஊர்ல இருக்கிற 2 ஜாதி தலைவர்கள் வந்து சண்டை போடுறாங்க. அதனால அந்த ஊர் மக்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள், கபடியே கனவா வச்சிருக்கிற துருவ் விக்ரமுக்கு நடக்கிற பிரச்சனைகள், அந்த ஜாதி பிரச்சனையா வந்து அழகா வந்து டயலாக் மூலமாவும் சீன் மூலமாவும் சூப்பரா வந்து யார் பக்கம் வந்து நியாயம் இருக்கு இல்ல அப்படின்றத வந்து காமிக்காம அவ்வளவு அழகா வந்து சொல்லியிருந்தாரு. அப்புறம் கொஞ்சமா காட்டப்படுற அந்த லவ் சீன்ஸ் கூட வந்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு கனெக்ட் ஆச்சு, ஏன்னா எனக்கு நடந்திருக்கு அந்த மாதிரி. அப்பல இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். கபடியே வேணான்னு சொன்ன பசுபதி வந்து தான் மகனோட கபடியை வந்து பார்த்து ரசிக்கிற சீன்லாம் வந்து சூப்பராவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாப் முடிஞ்சு இன்டர்வல் வந்து விட்டாங்க. அடிச்சு பிடிச்சு ஓடி போய் வந்து ரெஸ்ட் ரூம் போனாங்க. ஏன்னா மழை காலம்ல. இப்ப அப்படியே ஓடி வந்து செகண்ட் ஹாப் வந்து பார்க்க ஆரம்பிச்சேங்க. இப்ப இந்த படத்துல இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா கபடியிலே வந்து எக்கச்சக்க பாலிடிக்ஸ் நடக்குது. இது எல்லாமே நீங்க இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கலாமோ? நீங்க வந்து அந்த லால் கேரக்டரையும் அமீர் கேரக்டரையும் வச்சு எடுக்கிறத கம்மி பண்ணிட்டு இதை கொஞ்சம் அதிகமா காமிச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்னொன்னு துருவ் விக்ரமோட கபடி கரியர்ல வந்து யாராச்சும் ஒரு வில்லன் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது. ஏதாச்சும் ஒரு தடை இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. அவரு பாட்டு வந்து போயிட்டே இருக்காரு. என்ன கேட்டா அந்த துருவ் விக்ரமோட அந்த கபடி கரியரை வந்து இன்னும் கொஞ்சம் டெப்தா நீங்க சொல்லிருக்கலாம். மோர் ஓவர் அந்த கிளைமாக்ஸ்ல வர அந்த கபடி சீன் வந்து ஏதோ மிஸ் ஆற மாதிரி வந்து தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில குறைகள் இருந்தாலும் இதெல்லாம் சரி பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னும் சூப்பரான படம் அப்படின்னு சொல்லிருக்கலாம். நான் வந்து படத்தை முடிச்சு வீட்டுக்கு போயிட்டேன். அப்படியே எனக்கு ஒரு பார்சல் வந்துச்சு. அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து போயிட்டேன்.